வணக்கம். சமீபத்துல என்னை பாதித்த, நான் வியந்து பார்த்த, நான் பிரமித்த ஒரு நிகழ்வை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பேச்சு போட்டிக்கு நடுவரா போயிருந்தேன். அப்போ அங்க நிறைய இலக்கிய போட்டிகள் நடைபெற்றது. கவிதை போட்டி, திருக்குறள் போட்டி, கட்டுரை போட்டி, அப்படி கதை சொல்லும் போட்டின்னு பல போட்டிகள் நடைபெற்றது. அப்போ எல்லா போட்டிகளுமே ரொம்ப விரைவா நடத்தப்பட்டது. அப்போ பேச்சு போட்டி 2 மணிக்கு, ஆனா 12 மணிக்கே பேச்சு போட்டியை தொடங்கிடலாம்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே தகவலும் சொல்லிட்டாங்க வாட்ஸ்அப்ல. ஆனா பேச்சு போட்டி தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் பொழுது அந்த பொண்ணு சொல்றான், பேச்சு போட்டியில பேர் கொடுத்த ஒரு பொண்ணு, நீங்க பேச்சு போட்டி 2 மணிக்குன்னு தானே சொல்லியிருந்தீங்க முன்னாடி, அதனால நான் 2 மணின்றதுனால இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, நான் இன்னும் நல்லா தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். நீங்க 12 மணின்னு இன்னைக்கு மாத்தினதுனால என்னால இன்னும் தயார் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். அதனால நான் 2 மணிக்கு தான் பேசுவேன், இல்லைன்னா நான் போட்டியை விட்டு விலகி போறேன் அப்படின்னு சொல்றான். அதை பார்த்தோன்னே அப்படியே பயங்கரமான பிரமிப்பு எனக்கு. எவ்வளவு தைரியமா மனசுல பட்டதை சொன்னா பாருங்க. அந்த தைரியம் தாங்க நமக்கு வேணும். நம்ம சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணோமா? நான் பண்ணனா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எதை சொன்னாலும் ஆமா ஆமான்னு மண்டையாட்டுவோம். நம்ம டீச்சர் வானா வருவோம், இல்ல நம்ம படிக்கலாம் பரவாயில்ல நேரம் ஆயிடுச்சு நீ பேசு அப்படின்னு நம்ம பேசுவோம் பயந்துட்டு. அந்த ஞாபகம் தான் வந்துச்சு எனக்கு. எவ்வளவு தைரியமா அந்த பொண்ணு சொன்னா. அதுக்கப்புறம் அவங்க பரவாயில்ல நீ படி, தயார் பண்ணு, சொன்ன மாதிரியே நாங்க 2 மணிக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வச்சாங்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பேசிட்டு போனா. இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்? நம்ம எல்லாருமே கத்துக்கணுங்க. நிறைய பேர் தைரியமா இருக்கலாம். சில பேர் சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன்னு ஒரு பாட்டு கூட, சினிமா பாட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய சொல்ல நினைப்போம், நிறைய மனசுக்குள்ள விஷயங்களை வச்சுட்டு இருப்போம். ஆனா அது வெளியில சொல்ல மாட்டோம். வெளியில சொல்றதுக்கு பயம். அவங்க என்ன நினைப்பாங்க, அது நடக்குமா இல்ல நடக்காதா, நம்மள தப்பா நினைச்சிருவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு பல கேள்விகள் எழும். இல்ல திட்டுவாங்களா, நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல நம்ம தப்பானவங்களா அங்க உருவாக்கப்பட்டுருவோமோ அப்படின்னு பல விதமான கேள்விகள் எண்ணங்களுக்குள்ள நம்ம நுழைஞ்சிருவோம். அதனால அந்த தைரியத்தை நம்மளால வர வைக்க முடியாது. மனசுல நினைக்கிறத எவ்வளவு அழகா சொன்னா பாருங்க. ஒண்ணு அந்த மாதிரி சொல்லும் பொழுது ஒண்ணு நடக்கும், நம்ம எதிர்பார்க்கறது நடக்கும், இல்ல நடக்காம போகலாம். நடந்துச்சுன்னா நமக்கு வெற்றி, நடக்காம போச்சுன்னா அதை அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணி அந்த வெற்றியும் அடைய வைக்கலாம். சில விஷயங்கள் நமக்கு பிடித்த மாதிரி நடக்கணும்னா ஒண்ணு நம்ம மனசுல இருக்கிறத சொல்லணும், அது நடக்கும். இல்ல நடக்காம போகலாம். நடக்காம போகலாம். நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அவங்கள சம்மதிக்க வைக்கணும், அந்த அளவுக்கு நம்ம போராடி சம்மதிக்க வச்சு நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றிக்கலாம் இல்லையா?